அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 25 வரை. தியானத்திற்கான தலைப்பு பாவத்தின் விளைவு. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். நீதிமொழிகள் 29:1. நாம் எவ்வளவு கொடிய பாவிகளாய் இருந்தாலும் நாம் உண்மையாய் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கேட்கும்போது நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆனால் நாம் செய்த பாவத்தின் விளைவுகளை நாம் சில வேளைகளில் சந்தித்தே ஆக வேண்டும். இங்கும் தாவீது தனது பிழையை உணர்ந்தும் தேவன் அவரை மன்னித்தாலும் பாவத்தில் உருவான அந்த பிள்ளை சாகும் என்று தேவன் கூறிவிட்டார். ஆனால் அப்பிள்ளைக்காக தாவீது புசியாமல் குடியாமல் தேவனிடம் பிரார்த்தித்தவராக தரையிலே விழுந்து கிடந்தார் என்று வாசிக்கிறோம். ஆனாலும் அவரால் அந்த பிள்ளையை மீட்டுக் கொள்ள முடியவில்லை. 7ஆம் நாளிலே பிள்ளை செத்து போனது. தாவீது தன் பாவத்தின் விளைவுக்கு முகம் கொடுக்க வேண்டியதாயிற்று. அதற்காக தாவீது தேவனை குறை சொல்லவும் இல்லை. பாவத்தோடு விளையாடும் வாழ்வு நமக்கு வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். நீதிமொழிகள் 29:1. நமது வாழ்வில் தேவனுக்கு விரோதமான பாவங்களையும் அவர் நமக்கு உணர்த்திய பாவ காரியங்களையும் விட்டு விடுவோமாக. அதன் பின் விளைவுகள் நம்மை தொடர்ந்து பிடிக்குமானால் அதை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. அதற்கு முன்பு பாவத்தோடு விளையாடுவதை நிறுத்தி மனம் திரும்புவோம். இவ்விதமாக பாவத்தில் விழுந்த தாவீது பிள்ளைக்காக தரையிலே விழுந்தார். எனினும் அவர் அப்படியே விழுந்து கிடக்கவில்லை. பிள்ளை செத்ததும் அவர் தரையை விட்டு எழுந்தார், ஸ்நானம் பண்ணினார், எண்ணெய் பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றிக்கொண்டு கர்த்தருடைய ஆலயத்திலே பிரவேசித்து பணிந்து கொண்டு தன் வீட்டிற்கு வந்து போஜனம் பண்ணி மீண்டும் ஒரு புதிய வாழ்வை ஆரம்பிக்கிறார். தேவனின் மன்னிப்பை பெற்றார் தாவீது. அதனால்தான் தேவன் என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என தாவீதை பற்றி கூறுகிறார். அப்போஸ்தலர் 13:22. பாவிகளாகிய நம்மை மீட்பதற்காய் கல்வாரி சிலுவையிலே தம் உயிரையே பணயமாக வைத்த தேவன் நம்மை மன்னித்து தம் பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். இப்படி ஒரு தேவன் நமக்கு இருக்கும்போது நாம் ஏன் பாவத்துடன் சேர்ந்திருக்க வேண்டும்? அல்லது ஏன் பாவத்தை மறைக்க வேண்டும்? இன்றே நம்மை அவரிடத்தில் ஒப்படைப்போம். ஜெபம் செய்வோமா? அன்பின் ஆண்டவரே, எங்களில் உள்ள குறைகளை, பாவத்தை அடிக்கடி நீர் உணர்த்தி காட்டும்போது அதை உடனே விட்டு விலக ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம். ஆமேன்.